வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குடியரசுத் தலைவரோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் அவசர நிலைன்னு சொல்லிட்டு அதிகாரங்கள், அவசர நிலை அதிகாரங்கள்னு சொல்லிட்டு ஒரு 3 பற்றி பார்க்க போகிறோம். அதில் சட்டப்பிரிவு 352, சட்டப்பிரிவு 356, சட்டப்பிரிவு 360 இந்த 3 தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 352ல 4 கூட்டிக்கோங்க. 4 கூட்டினீங்கன்னா 356ன்னு வரும். அதே மாதிரி 356ஓட 4 கூட்டிக்கோங்க. 4 கூட்டினீங்கன்னா 360ன்னு வரும். இதோட ஷார்ட்கட் இதுதான். 4 நாளாக கூட்டிக்கோங்க. அவசர நிலை அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தேசிய அவசர நிலை, நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதமேந்திய கழகம். போர் நடக்கும்போது அவசரகால அறிவிப்புன்னு சொல்லிட்டு இந்த சட்டப்பிரிவின் கீழே தான் அந்த அவசரகால அறிவிப்பு அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 356க்கு மாநில அவசர நிலை, குடியரசுத் தலைவர் ஆட்சி, மாநிலத்தில் அரசியல் சாசன சீர்குலைவு. அப்போ இங்கே சட்டப்பிரிவு 356 கீழே ஏதாவது ஒன்று அலௌன்ஸ்மெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 360 அதோட 4 கூட்டிக்கணும். ஓகேங்களா. நிதி அவசர நிலை, ஃபினான்சியல் எமர்ஜென்சி, இந்தியாவின் நிதி நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்துதல், அதாவது ஃபினான்சியல் ரீதியாக ஏதாவது விளைவுகள் வந்துச்சுன்னா அப்போ இங்கே இந்த சட்டப்பிரிவின்படி ஏதாவது ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த 3 சட்டப்பிரிவுகள் வந்துட்டுமே அவசர நிலை சட்டப்பிரிவுகள். அதனால இது 3மே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 நாளாக கூட்டிக்கோங்க. இது முக்கியமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்பாங்க கண்டிப்பாக. அதனால இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.